வெல்கம் டு அவர் சேனல் பவானி தாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா ஒன் பாட் ரெசிபி. இது வந்து குக்கரில் வந்து எப்படி நம்ம சாம்பார் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் நான் காட்டுறேன். இதுக்கு வந்து 3 or 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகணுன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஆனியன், சின்ன ஆனியன் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை பெருசு இருந்தாலும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், 2 சின்னதாக நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலரி விட்டுட்டு இது எல்லாமே சிம்மிலே வச்சு நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நல்ல ஆயில் நல்லா சூடு ஏறிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே மஞ்சள்தூள் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா கலரிக்கலாம். இந்த ஆயிலில் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும். இதுதான் நான் போடுற ஃபர்ஸ்ட்டு வீடியோ, லாங் வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து நான் கேரட்டு, பீன்ஸ், பொட்டேட்டோ அது வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்தது இந்த வெஜிடபிள்ஸ் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ ஆல்ரெடி வர காரத்துக்கு வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்பைசி எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3-4 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 போட்டுட்டு இதில் நான் இந்த ஸ்பூனில் வந்து நான் 2 தடவை எடுத்திருக்கேன் மிளகாய்த்தூள். ஓகேங்களா? நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது தான் இது. 1 போட்டாலே நம்மளுக்கு எல்லாமே சாம்பாரோட ஃப்ளேவர் அப்படியே கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் சைஸில் ஒரு லெமனும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 hour முன்னாடி துவரம்பருப்பு ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ நான் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி நான் ஒரு 1.5 அழாக்கு அரிசி நான் எடுத்திருக்கேன். பருப்பு வந்து 1/2 டம்ளர், அதையும் நான் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம தண்ணி வந்து நம்ம எக்ஸஸாக தான் ஊற்றணும். என்னென்னா நான் இப்போ இதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு, பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதை நம்ம விசில் விடணும். ஃபஸ்ட்டு 3 விசில் வந்ததும் நம்ம தாளிக்கணும். ஃபைனலாக அதுக்கு வந்து வெறும் காஞ்ச மிளகாயில் நெய்யை வந்து நல்லா 4-5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதை நம்ம தாளித்து இது மேலே அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுறோம் அந்த நெய்யோட. ஃபைனலாக நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் ரைஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.